தீபம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எதிரியை ஒரு நொடியில் அழிக்க அதிசக்தி வாய்ந்த காளி அம்மனுடைய தாந்திரிக முறை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தாந்திரிக முறையை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் என்ற பெல்லுக்கு கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நம்ம இன்னும் அடுத்தடுத்த வீடியோ நல்லதாக பதிவிட முடியும். வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இந்த முறை ரொம்ப ரொம்ப அனுபவம் வாய்ந்த முறை. அனுபவத்தில் செஞ்சிட்ருக்க முறை. இந்த முறையை இந்த தாந்திரிக முறையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா, இனி உங்களுக்கு எதிரிகள் தொல்லையில் எந்த ஒரு எதிரியும் உங்களுக்கு இனி இல்லை. சரிங்களா? எதிரி தொல்லையிலிருந்து முழுமையாக விடுபடலாம். நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்கிறதுக்கு இந்த தாந்திரிக முறை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இதை நிச்சயம் தவற விடாதீங்க. இதை எல்லாமே பொறுமையாக நான் எல்லா வீடியோவை முழுசாக பார்த்து பொறுமையாக கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா, ஒரு காளி கோயில், பழமை வாய்ந்த ஒரு காளி கோயில் இருக்கும். அந்த காளி கோயிலில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சூளத்தில் கோழி சொருவாங்கல்ல, உயிர் உள்ள ஒரு கோழியை சொருகி வைப்பாங்க. அந்த சூளத்தில் சொருகி விட்டுருவாங்க. அப்போது அந்த மாதிரியான இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெத்தலை பாக்கு, பூ, பழம், பொரிகடலை, அவல், அச்சு வெல்லம் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. கற்பூரம், மூதவத்தி வாங்கிக்கோங்க. சிகப்பு கலர் பூ, கனகாமரமாக இருந்தாலும் சரி, ரோசா பூவாக இருந்தாலும் சரி, சிகப்பு கலர் பூ வாங்கிக்கோங்க. மல்லிகைப்பூ வாங்கக்கூடாது, சிகப்பு கலர் பூ வாங்கிக்கோங்க. வாங்கிக்கின்னு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன தகடுனா ஒரு 3க்கு 3 சைஸில் எந்திரம், அந்த எந்திர தகட்டை நீங்கள் வாங்கி எடுத்து அதை சைஸாக 3க்கு 3 சைஸில் ஒரு 3க்கு சைஸு, அதாவது ஒரு தாயத்து ரெடி பண்ணுற அளவுக்கு கட் பண்ணிக்கின்னு அந்த தாயத்து உள்ள, அதாவது அந்த எந்திரத்து உள்ள நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை அப்படியே எழுதுங்க. ஓம் ஹரீம் க்ளேம் க்ளௌம் சவ்வும் இன்னார் மகன் இன்னார் மாரணாய ஸ்வாக. அவ்வளோதான் மந்திரம். சரிங்களா? இந்த மந்திரத்தை நீங்கள் அப்படியே எழுதுங்க. அதில் எழுதிட்டு அவனுடைய பேர் போட்டு, அவங்க அம்மா பேர் போட்டு, இவன் பேர் போட்டு, இன்னார் மகன் இன்னார்னு பேர் போட்டு நீங்கள் அதை எழுதுருங்க. எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை அப்படியே தாயத்தை சுருட்டுங்க. நீங்கள் சுருட்டி தாயத்துள்ளே போட்டாலும் சரி, இல்லை வெறும் தாயத்து இல்லாமல் அப்படியே சுருட்டி நூல் சுற்றி விட்டாலும் சரி. சரிங்களா? சுற்றிட்டு இந்த பூஜை பொருட்கள்லாம் வாங்கினீங்கள்ல, வெத்தலை பாக்கு, பூ, பழம், பொரிகடலை, அவல், அச்சு வெல்லம், சிகப்பு கலர் பூ, சரிங்களா? இதெல்லாம் ஒரு படியில் வச்சு அந்த தாயத்தை அந்த வெத்தலை பாக்கு மேலே வச்சு நீங்கள் சிகப்பு கலர் பூ வச்சு நீங்கள் இந்த மந்திரத்தை உருவேற்றி ஒரு வாட்டியும் வத்தி காட்டுங்க. வத்தி காமிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு உயிருள்ள கோழி வாங்குங்க. உயிருள்ள கோழி வாங்கி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கோழியினுடைய இடது கால், ஆணாக இருந்தால் இடது கால் பக்கம் கட்டணும், பெண்ணாக இருந்தால் வலது கால் பக்கம் கட்டணும். சரிங்களா? அந்த இடது கால் பக்கம் கட்டுங்க. கட்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த கோழியினுடைய கால் இடது காலை பிடிச்சி மறுபடியும் ஒரு 3 வாட்டியோ அல்லது ஒரு 11 வாட்டி சொல்லி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த விபூதியை எடுத்து மந்திரத்தை சொல்லி அந்த எந்திரத்து மேலே போடுங்க. சரிங்களா? போட்டு முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பழமை வாய்ந்த கோயில், காளி கோயில் இல்லை, அங்கே சூளத்தை முன்னாடி சொருகி இருப்பாங்க ஒரு உயிர் உள்ள கோழியை. அதே மாதிரி நீங்கள் அந்த உயிர் உள்ள கோழியை அதில் சொருகிட்டு வந்துடுங்க. சொருகிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுடைய இந்த பிரச்சனைக்கு, அதாவது நீங்கள் எதிரியை இல்லாமல் எனக்கு எதிரியே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சி அதை நீங்கள் அந்த சொருவினீங்கன்னா, உங்களுக்கு அந்த கோழியினுடைய உயிர் பிரியும் போது அந்த எதிரினுடைய உயிரும் பிரிஞ்சே போயிடும். சரிங்களா? இனி அவங்களுக்கு இந்த எதிரிகள் தொல்லை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. அதனால் இது ரொம்ப அனுபவத்தில் வந்த தாந்திரிக முறை. இது எல்லாருமே பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எதிரிகள் தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கு ஃபைனலாக இது யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த சூளத்தில் அந்த கோழியை சொருகி விடும்பொழுது அவன் பேரை சொல்லி சொருகணும். 2வது, உங்களுக்கு எந்த அடிப்பும் படக்கூடாது. உங்களுடைய ப்ளட்டு அது கோழி ப்ளட்டாக கூட மிக்ஸ் ஆகக்கூடாது, எந்திரத்துலேயும் மிக்ஸ் ஆகக்கூடாது. இது கவனமாக பார்த்துங்க. ஏன்னா ஆவேசத்தில் நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் அந்த கோழி சொருகும்போது கை கீழே எதாவது கிழிச்சிச்சுன்னா அது உங்களை பாதிச்சிடும். சரிங்களா? அதனால் உங்களுடைய ப்ளட்டு மிக்ஸ் ஆகாத, அந்த எந்திரத்துலேயும் மிக்ஸ் ஆகக்கூடாது, கோழிலையும் மிக்ஸ் ஆகக்கூடாது, அந்த சூளத்துலேயும் மிக்ஸ் ஆகக்கூடாது. அதனால் எதுலேயுமே மிக்ஸ் ஆகாத பார்த்துக்குங்க. இது வரைக்கும் பார்த்து பத்திரமா செய்யுங்க.
அந்த வெத்தலை பாக்கு பழம்லாம் வச்சு நீங்கள் பூஜை போட்டு அந்த எந்திரத்துக்கு, அதாவது நான் சொல்கிறது அந்த தாயத்து மாதிரி சுருட்டுனீங்கல்ல தகடுல எழுதி, மந்திரத்தை எழுதி கட்டுனீங்கல்ல, அந்த மந்திரத்தை 1008 வாட்டி நீங்கள் சொல்லுங்கள். 1008 வாட்டி சொல்லிட்டு கோழி காலில் கட்டும்போது ஒரு 11 வாட்டி சொல்லி விபூதி போட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொன்று, இதை என்னைக்கு நம்ம செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமாவாசை நாளில் தான் இதை செய்ய முடியும். ஒரு நல்ல நாளாக இருக்கணும். வரக்கூடிய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை நாளில் அமாவாசையாக இருக்கணும். அந்த நாளில் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் இதுக்கு வந்து ஒரு நொடி, அதாவது அந்த கோழியினுடைய உயிர் பிரியும்போது அவங்களுடைய எதிராளியினுடைய உயிர் பிரிஞ்சிரும். அதனால தான் வந்து ஒரு நொடின்னு சொல்கிறது. சரிங்களா? ஒரு நொடியில் உங்களுடைய எதிரிகள் காணாமல் போயிடுவாங்க. எதிரினே இனி உங்களுக்கு வந்து இருக்கவே மாட்டான். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான முறை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த முறைகளை செய்யும் பொழுது நீங்கள் உடல்கட்டு கண்டிப்பாக அவசியம் போடணும். சரிங்களா? ஒரு சிலர் வந்து இந்த மந்திரத்துக்கு துர்மந்திரம் சொல்லும்போது உடம்புல ஏறும்போது சில கெட்ட சக்திகள் நம்ம ஏன்னா கெட்டது செய்யும்போது தீய சக்தியில் வச்சு தான் நம்ம செய்வோம். நல்ல சக்தியை வச்சு செய்ய முடியாது. அதனால் தீய சக்தியில் வச்சு செய்யும்பொழுது நம்ம இந்த மாதிரியான இதுதாங்க செய்வனன்றது இதுதான். சரிங்களா? இதெல்லாம் தான் செய்வன. அதனால் நம்ம அந்த பாதிப்புகள் நம்ம உடம்புல ஏறும். அதனால் நம்ம உடம்புல ஏறாது இருக்கணும், நம்மள பாதிக்காத இருக்கணுன்றதுனால உடல்கட்டு கண்டிப்பாக அவசியம். உடல்கட்டு தாயத்து போட்டுன்னு இல்லை உடல்கட்டு மந்திரத்தை சித்தி பண்ணிங்கனாச்சும் நீங்கள் இந்த தாந்திரிக முறையை பயன்படுத்துங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ஏனோ தானோன்னு செய்யாதீங்க. பயபக்தியாக செஞ்சு பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி தேவையில்லாமல் நல்லவங்களுக்கு நீங்கள் தொல்லை கொடுத்தீங்கன்னா, கடவுள் வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி விட்ருவாரு. சரிங்களா? நல்லவங்கள போய் ஒன்றும் நீங்கள் செய்யவே முடியாது. கெட்டவங்களுக்கு ஆப்போசிட்டாக திருப்பி விட்ருவாரு. அதனால் வந்து நல்லவங்கள நீங்கள் எந்த தொந்தரவும் பண்ணாதீங்க. அவங்க அவங்க எதுக்குமே நீங்கள் அழிச்சிக்கணும், பொறாமை, பொச்சரிப்பு இந்த மாதிரி வந்து ஒரு சில தீய எண்ணங்களை கொண்டு ஒருத்தரை தாக்கணும், இவன் நல்லா வாழ்ந்துட்டானே அவனை அழிக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா இது பலிக்கவே பலிக்காது. உங்களுக்கு தான் அது ஆப்போசிட்டாக ரிட்டனாக திரும்பும். அதனால் வந்து நீங்களே சொந்த துட்டில் நீங்கள் சூனியம் வச்சுக்கிற கதையாக தான் போயிடும். அதனால் வந்து இதை நீங்கள் அடுத்தவங்க நல்லவங்களுக்கு நீங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குறான், எனக்கு வந்து எதிராளி வந்து இந்த தொல்லைகள் கொடுக்குறான், என்னால் ஊரில் நிம்மதியாக வாழவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, மன நிம்மதி இல்லை, வாழ்வா சாவானுங்கிறது இவனா கூட நம்ம வாழ்கிறத விட செத்துடலாம் அப்படின்ற நிலைமைக்கு இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். எதிராளி தொல்லை தாங்க முடியாத எவ்வளோ குடும்பங்கள் இன்றைக்கி ஊரை விட்டு காலி பண்ணி போயிட்டுருக்காங்க. அவன் நிம்மதியாக வாழ விடாத. சரிங்களா? ஏன்னா அவன் பண வசதியோடு அதிகமாக இருப்பான். அவன்கிட்ட போய் நம்ம சண்டை போட முடியாது, மோத முடியாது. எல்லா பலமும் அவங்ககிட்ட இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு இது தாந்திரிகம் அருமையாக வேலை செய்யும். அவங்க அந்த மாதிரி ஆட்களுக்கு கெட்டவங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க, தப்பு கிடையாது. ஆனால் நல்லவங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நிச்சயம் இதனுடைய விளைவுகள் பல மடங்கு உங்களுக்கு அதிகரிக்கும். என்ன அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நிச்சயமாக சொல்கிறேன். நல்லவங்களுக்கு செஞ்சீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆபத்தாக முடியும். சரிங்களா? இன்னொரு விஷயம், இப்போ இந்த உடல் கட்டு தாயத்து வந்து கண்டிப்பாக போடாத நீங்கள் செய்யக்கூடாது. அதையும் உடல் போட்டு தான் செய்யணும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். எல்லாம் நல்லதுக்கேன்னு நினைங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். நல்லவங்கள ஒருபோதும் தொல்லை கொடுக்காதீங்க. சரிங்களா? கடவுளை நம்புங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இந்த சித்தர்களால் படைக்கப்பட்ட இந்த மாந்திரிகம் என்னும் சித்தர்கள் பெருமான் உருவாக்கப்பட்ட மாந்திரிகம் என்னும் கலை வந்து மக்கள் நலனுக்காக தான். சரிங்களா? ஒருபொழுதும் மக்களை அழிக்கிறதுக்காகவோ எதுவுமே கிடையாது. அதனால் நல்லவங்களை காப்பாற்றணுன்றதுனால, அரக்கனை அழிக்கணுன்றதுனால தான் இந்த மாந்திரிக கலை. சரிங்களா? அதனால் நல்லதை மட்டும் செய்வோம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல்ன்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.